இப்ப என்னதான் தனுசு ராசிக்காரர்கள் 8ல குரு இருந்தா அதாவது தப்பாயிட போகுது. அதுவும் உச்சம் பெற்ற குரு திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 1.5 மாத காலம் ஆக்கா. ஒரு மனுஷனை உயர்த்துறதுமே இந்த 12-2 நடுவில் இருக்கக்கூடிய ஜாதகம் தன்னை வரையும் பண்ணி கொண்டு வந்து பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை தான் நடக்கும். குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய சனி வேற லெவல் மாற்றம் நிகழ பார்த்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தவறா எடுத்துக்காதீங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாம் இழுத்துட்டு இருந்ததுன்னா டைவர்ஸ் கிடைக்க போகுது. உலகெங்கும் உள்ள ஃபுல்லான் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். திடீர்னு இடி மழை புயல் வந்த மாதிரி குரு அதிச்சாரமா மாறுறாராமே, அப்படியா? அதெல்லாம் நம்பலாமா? சத்தியமா நம்பிதான் அவனு மாறுறாருல, வேற வழி இல்லைல்ல. ஓகே, இந்த குரு அதிச்சாரமாக மாறக்கூடிய இந்த தன்மை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னதான் பண்ண காத்திருக்காரு. மெயின் பிக்சர் 2026 தான். இந்த ட்ரீசர் எப்படி ஓட போகுது, என்னுடைய வாழ்க்கை பாடம் எப்படி போக போகுது, என்னதான் குரு பண்ண காத்திருக்கிறார். மத்த எல்லா கிரகத்தையும் விட எதுக்கு குரு மேல இவ்வளவு போக்கஸ் அப்படின்னா, நல்லதை மட்டுமே பண்ணக்கூடிய ரொம்ப நல்லவர்ல, அதனால அவராவது எனக்கு நல்லது பண்ண மாட்டாரா அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கும் தான் குருவோட அதிச்சார பயிற்சி கூட இவ்வளவு பகிரங்கமா எல்லா ஜோதிடர்களும் அப்படியே சொல்லப்படுது. அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இந்த குரு அதிச்சார பயிற்சியை பத்தி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில இப்ப நான் பார்க்கக்கூடிய ராசி, நான் சுயம்பு அப்படின்னு சொல்றதுல யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருந்தும். அப்படிப்பட்ட தன்னுடைய திறமையால் தானாக எழுந்து நிற்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த அதிச்சார பயிற்சி என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் ஒரு விஷயம் கிளியர். 7ஆம் இடத்துல இருந்து கொண்டு உங்க வீட்டை உங்களே பார்த்து உங்களை அழகாக்கி உங்க ஜொலிச்சு ஊர் உலகத்துல உங்களுக்கு ஒரு பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் கொடுத்த மிஸ்டர் குரு உங்களுடைய ராசிநாதன் இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு இறங்கி வருகிறார். ரைட்டா தப்பா? ரைட் தான். என்ன உச்சம் பெற்ற வீட்டில் இருந்தா மறந்திருக்கிறார் ராசிநாதன், வேற என்ன சொல்றது. இப்ப என்னதான் தனுசு ராசிக்காரர்கள் 8ல குரு இருந்தா அதாவது தப்பாயிட போகுது. அதுவும் உச்சம் பெற்ற குரு. அப்ப 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 1.5 மாத காலம் ஆக்கா. போட்டது 1 நடந்தது 1ன்ற மாதிரி நான் ஒரு 2 கோடிக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வந்தது என்னமோ 6 கோடி. ஆமாங்க, நம்புங்க. நம்மள லட்சத்துல சொல்றதை விட்டு கோடிக்கு போயாச்சு. சும்மா சின்ன பிள்ளை மாதிரி என்ன 1000 2000 3000னா ஒரு பிளானட் பப்ளிகா பிளானிங்குது. அதனால வேண்டாம். லட்சம்லாம் சொன்னா நம்மளோட மதிப்பை நம்மளே கம்மி பண்ற மாதிரி கோடிக்கு போயிடுவோம். அதனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 1 கோடினா இந்த தடவை 5 கோடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் குரு கொடுக்க தயாராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய சொந்த வீட்டில் அவருடைய உச்ச வீட்டில் உட்கார்ந்து அப்படியே நம்மளுக்கு அருள் பாவனை பண்ண 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும் போது வேற ஏதாவது வேணுமா என்ன சொல்லுங்க? வேற எதுவும் வேணாம். நமக்கு விழுந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட வீட்டுக்கு விழுந்தாதான் நல்லது அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க நீங்க சம்பாதிச்சீங்கன்னா நம்ம வீட்டுக்காரமாவும் சேர்ந்து சம்பாதிக்க போறான். வீட்டுக்காரமா நானும் சேர்ந்து சம்பாதிச்சு இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்க போறாங்க. குடும்பத்திற்குள் குரு பார்வை கிடைக்கும் போது பயங்கரமான நல்லவைகள் எல்லாம் குடும்பத்திற்கு நடக்க போயிருக்கு. யாரெல்லாம் தனுசு ராசிக்காரங்களா இருக்கீங்களோ எழுதி வச்சுக்கோங்க. இந்த 1 மாச காலத்துக்குள்ள வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது, பேரு நடக்க போகுது, புகழ் நடக்க போகுது, குழந்தை பிறப்பு நடக்க போகுது. நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணி உங்களை தாங்க போறாங்க, இல்ல நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற அளவுக்கு நீங்க உயர போறீங்க. எல்லாம் இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் 5ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக நடக்க காத்திருக்கிறது. 2ஆம் இடம் சூப்பரா வலுக்கிறது. அப்படியே இப்படிக்கா வந்தீங்கன்னா 10ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு. தொழில் ஒரு மேன்மை, தொழில் ஒரு வெற்றி, கர்மஸ்தானம் இயங்க போகுதுங்க. இது வரைக்கும் பண்ண நல்லவைகள் எல்லாம் அப்படியே கொண்டு வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி குரு உங்ககிட்ட கொடுக்க போற மிகச்சரியான யோகமான காலகட்டம். 12ஆம் இடம் இயங்க போகுது. 12ஆம் இடத்துக்கு எப்பயுமே இந்த 12-2 தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு மனுஷனை உயர்த்துறதுமே இந்த 12-2 நடுவில் இருக்கக்கூடிய ஜாதகம். அவன் முயற்சி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி விரயம் பண்ணி தன்னை விரயம் பண்ணி கொண்டு வந்து பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை தான் நடக்கும். அப்ப என்ன ஆக போகுது? தனுசு ராசிக்காரங்க பொறுப்பாக போறீங்க. அப்ப இத்தனை நாள் பொறுப்பா இல்லைன்னு சண்டைக்கு வரக்கூடாது. இப்ப இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருக்க போறீங்க. நெருப்பா இருக்க போறீங்க. நெருப்பான பொறுப்பு. டைம் இல்ல, வேலை இருக்கு, குடும்பத்தை காப்பாத்தணும், புள்ள குட்டியை காப்பாத்தணும், என்ன நான் பாத்துக்கணும், ஆப்பிள் வாட்ச் வாங்கி ஆகணும் இல்லையா, அதெல்லாம் முக்கியம். அது மாதிரி நிறைய பேருக்கு இந்த தடவை கிஃப்ட் கிடைக்க போகுது. நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கிஃப்ட் கிடைப்பது. ஏன்னா ராசிநாதனை பொறுத்துதாங்க எல்லாமே. ராசிநாதனுக்கு இது ஒரு என்னது நான் சொல்ல, தனுசு ராசியை கருத்த பிடிக்கும். இதுக்கு முன்னாடி 7ஆம் இடத்துல உட்காந்து அப்படியே உங்க மேல லைட்டை கொடுத்துட்டு இருந்தாரா,
இப்ப என்ன பண்ண போற, 8ஆம் இடத்துக்கு வந்து அவரோட இன்னொரு வீட்டுக்கு லைட் கொடுக்க போறாரு. அது உங்களுடைய 4ஆம் வீடா மாறப்போகுது. நிறைய தனுசு ராசிக்காரங்க சொந்த வீடு வாங்க போறீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொந்த வீடு வாங்குறதுக்கான முகாந்திரங்கள் தெரிய போகுது. நிறைய பேருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம், காரு, பைக்கு, செல்போனு, வாட்சி எல்லாம் இந்த 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 அம்மாவோட சொத்தெல்லாம் கைக்கு வரப்போகுது, அப்பாவோட சொத்தெல்லாம் கைக்கு வரப்போகுது. 12ஆம் இடம், காலபுருஷனோட 12ஆம் இடம், அந்த இடத்துல குரு சனியோட பார்வையில் இருக்கக்கூடிய குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய சனி வேற லெவல் மாற்றம் நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். 8ஆம் இடம்னாலே வண்டி, வாகன விபத்து இதெல்லாம் தாண்டி சில பேருக்கு உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்றத பொறுத்து இது வரைக்கும் 8ஆம் இடம்னா என்ன தெரியுமா, 7க்கு 2 தாங்க 8 களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 8 யாருக்கெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு தவறா எடுத்துக்காதீங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வம்புன்னு போயிட்டு இருக்குன்னா டக்கு டக்கு டக்குன்னு முடிய போகுது. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாம் இழுத்துட்டு இருந்ததுன்னா டைவர்ஸ் கிடைக்க போகுது. புது மனத்திற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. புது வருகைக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. வியாபார வெற்றி கிடைக்க போகிறது. 5 வருஷமா இழுக்குது கேஸ், 10 வருஷமா இழுக்குதுன்னா அதெல்லாம் அப்படியே மாறி 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 டக்கு டக்குன்னு முடிய போகுது. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. அது உட்கார்ந்து இருக்கிற இடமே வந்து நீர் ராசி, சரராசியா இருந்தாலும் இருக்கிற இடம் நீர் ராசி, நீர் வீடு. மனசுல இந்த சஞ்சலம் எல்லாம் அப்படியே நிவர்த்தியாகி சரியாக போகுது. இந்த மனோகாரகன் சந்திரன் படுத்துற பாடு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல போய் உட்கார போறாரு குரு. ராசனார் உட்காந்து ரொம்பலாம் சஞ்சலப்படாதப்பா, நான் வந்து உட்காந்துட்டேன், கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்க போறாரு. அப்ப நாள்பட்ட நோய்க்கான மருந்து கிடைக்க போகுது, நாள்பட்ட நோய்க்கான தீர்வு கிடைக்க போகுது. ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த வேலையெல்லாம் சரியா போகுது. முடியவே முடியாதுன்னு நினைச்ச விஷயம் எல்லாம் முடிச்சு காட்ட போறீங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை நிகழ போகிறது. உடைமைகள் கிடைக்க போகிறது. உங்களுக்குன்னு ஒரு இடத்த வாங்க போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு வீடை வாங்க போறீங்க. வீடு கட்டி பாதியில நின்னதெல்லாம் திரும்ப கட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டாக போகுது. ஏதோ ஒரு இடப்பெயர்ச்சி, ஏதோ ஒரு நகர்ச்சி கண்டிப்பாக இருக்கிறது. தொழிலில் மேன்மை கிடைக்க போகுது. 3ஆம் இடத்துல வேற ராகு பிரம்மாண்டமா வந்து உட்கார்ந்துருக்கான். 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை, அப்படியே ஒரு மாதிரி அஷ்டார்த்தம சனியா இருந்த சனியா அப்படியே பிடிச்சு கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய தன்மை இந்த தடவை குருவுக்கு இருப்பதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய 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 இழப்புகள்ல இருந்து தப்பிச்சிருவீங்க. வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. நைட்டு நேர டிராவல் அவாய்ட் பண்ணுங்க. சுகஸ்தானம் கண்டிப்பாக குருவின் பார்வையில் அதிகரிக்க போகிறது. டயர்டா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, போதும் இதுக்கு மேல எனக்கு முடியல அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் யாரு கேட்டுச்சோ இல்லையோ நம்ம ராசிநாதனு கேட்டுருச்சு. அதனால ஐயோ பிள்ளை கஷ்டப்படுது, நேரா சுயஸ்தானத்துக்கு தான் வந்து சுகஸ்தானத்துக்கு தான் பார்வை, அவரோட சுய வீட்டுக்கு சுகம் அழுக்க போகிறது. கொஞ்சம் அப்படியே 4 பேர் கூட நின்னா என்ன பலம் கிடைக்குமோ அந்த பலம் கிடைக்க போகிறது, பெயர் கிடைக்க போகிறது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3க்கு 2 தாங்க. 4 முயற்சி எல்லாம் படித்தமாக போகுது. எடுக்கிற முயற்சியெல்லாம் காசு வர்றதுக்கு தான் அப்படின்ற மாதிரிதான் முயற்சியை மேற்கொள்ள போறீங்க. எந்த முயற்சியாலும் அது கடைசியில் எங்க கொண்டு போய் நிக்க போகுது, பணத்துலதான் கொண்டு போய் நிக்க போகுது. பணம் வர்றதுக்கு தான் முயற்சியை மேற்கொள்வீங்க. இந்த 1 மாத காலம் அப்படி பண்ற முயற்சி எல்லாம் சக்சஸ் ஆக போகுது. சோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சாரு, மறையவே இல்லை. எங்க மறைஞ்சாரு, அவர் உச்ச வீட்டுல கேந்திரேறி உட்கார்ந்து இருக்காரு. சும்மா சூப்பரா இருக்க போறாரு, கவலையே பட வேண்டாம். தாம் வீட்டுக்கு பார்த்துட்டு இருந்தது தாண்டி 2ஆம் வீட்டுக்கு பார்வை, 4ஆம் வீட்டுக்கு பார்வை, 12ஆம் வீட்டுக்கு பார்வைன்ற மாதிரி உங்களை வலு சேர்க்க போறாரு. நிறைய தனுசாசிக்காரங்க ஃபாரின்ல போய் படிக்க போறீங்க, இல்ல ஃபாரின்ல போறதுக்கான யோகம், டிராவல் பண்றதுக்கான யோகம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான யோகம், இடம் வாங்குறதுக்கான யோகம். செவ்வாய் வீடு வேற, அது கண்டிப்பாக இடம், மனை, வண்டி, வாகனம் வாங்கியே திருவீங்க. அது வாங்குறதுக்காக ஒரு அட்வான்ஸ் ஆகுது இப்ப கொடுத்துட்டு 2026 அந்த வீடு முடியும், உங்க கைக்கு வரும். இப்படி எல்லாம் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. நிறைய பேருக்கு இடம் வாங்க போறீங்க. ஷேர் எல்லாம் கேட்க மாட்டேன் சரியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும். இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த குரு அதிச்சார பயிற்சி உங்களை இயக்க தயாராக இருக்கிறார்.